கழகத்தின் தலைவர் விஜய் வந்து கூட்டணியை கொண்டு வர முயற்சி பண்ணுறாங்க. அமித்ஷா பேச்சு இல்லை அதாவது எங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக மற்ற கட்சிகளை கொண்டு வருகின்ற முயற்சியில் பாஜக கட்சி தான் ஈடுபட்டிருக்கு. அது மாதிரி தேசிய ஜனநாயக கூட்டணியில் எந்தெந்த கட்சியில் இருக்குங்கிறத பற்றி தமிழ்நாடு தலைவர் நண்பர் நயினார் நாகேந்திரன் நீங்கள் கேட்குறப்ப அவர் சொல்கிறது தான் சரியாக இருக்கும். அமித்ஷா வரும்போது நீங்கள் சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கல? இல்லை, நாங்கள் இந்த முறை நான் சந்திக்கணுங்கிற இதெல்லாம் கேட்கல. நான் மதுரையில் 7ஆம் தேதி மீட்டிங் போனது ஏற்கனவே எனக்கு ஃபிக்ஸ் பண்ணது. அவருடைய ப்ரோக்ராம் இப்போ தான் ஃபிக்ஸ் ஆகிருக்கு. இன்னொன்று 8ஆம் தேதி திருச்சியில் எங்கள் கட்சியில் முக்கியமான நிர்வாகிகள் திருமணங்களாக இருந்துச்சு. அதை அவாய்ட் பண்ண முடியாத சூழ்நிலையில் நான் வந்து அவரை சந்திக்கணுங்கிற அனுமதி கேட்கல. தமிழகத்தில் காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள் கட்சி உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் வந்து ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு சொல்றாங்க. நீங்க அதிமுக கூட்டணியில், அதாவது பாஜக கூட்டணியில் இருக்கும்போது சப்போஸ் வெற்றி பெற்று நீங்க ஆட்சியில் பங்கெடுப்பீங்களா? சப்போஸ் இல்லை, எங்கள் கட்சி தான், எங்கள் கூட்டணி தான் வெற்றி பெறப்போகுது. உறுதியாக கூட்டணி மந்திரி சபை தான் அமையுங்கிறது தான் திரு அமித்ஷா அவர்கள் அன்றைக்கு உங்களுக்கெல்லாம் விளக்கமாக சொன்னார். கூட்டணி ஆட்சி அமையும். ஏடிமிக்க தலையிலான இதெல்லாம் எங்கள் தேசிய ஜனநாயக, இப்போ மத்தியில் தேசிய ஜனநாயக கூட்டணி 2014லையும் சரி 19லையும் சரி அவங்க இண்டிபெண்டன்ட் மெஜாரிட்டி இருந்தப்போ கூட்டணி கட்சிகளை அதில் அவர்கள் அவங்களுக்கு அகாமடேஷன் பண்ணியிருக்காங்க, மந்திரிகளாக இருக்காங்க, இப்போயும் இருக்காங்க. அதனால் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சினால அதில் எல்லா கட்சிகளுக்கும் அதில் பங்கு வகிக்கிற, ஆட்சி அதிகாரத்தில் அங்கம் வகிக்கிற ஒரு அமைப்பாகத்தான் அந்த தேசிய ஜனநாயக கூட்டணி இருந்து வருகிறது. அதுதான் இருக்கும் என்று நான் நம்புகிறேன். கடந்த காலங்களில் அண்ணாமலை தலைவராக இருந்தபோது பாஜக வளர்ந்து ஒரு இது இருந்தது. நீங்களும் வந்து அண்ணாமலை நன்றாக செயல்படுகிறான்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ நயினார் நாகேந்திரன் பொறுப்பேற்றிருக்காரு. அந்த காலகட்ட பிஜேபிக்கு இந்த காலகட்ட பிஜேபி நயினார் நாகேந்திரன் ஏப்ரல் 11ஆம் தேதி தான் பதவிக்கே வந்தார். அவர் நல்ல அனுபவம் உள்ள ஒரு அரசியல் தலைவர். கேளுங்க. இல்லை, அவர் வந்து எனக்கு தெரிந்து அம்மாவால் அரசியலிலே உருவாக்கப்பட்டு வளர்ந்து வந்தவர். அமைச்சராக இருந்திருக்காரு, பெரிய பெரிய பொறுப்புகள் எல்லாம் இருந்தவர். அம்மா அவர்கள் மறைவுக்கு பிறகு என்னிட்டே சொல்லிட்டு தான் அவர் வந்து நான் பிஜேபி போகிறேன்னு சொல்லி, எனக்கு நல்ல நண்பர். அங்கே போய் நல்லா படிப்படியாக உயர்ந்து பாஜக கட்சியின் சட்டமன்ற குழு தலைவராக உயர்ந்து இன்றைக்கு பாஜகவின் மாநில தலைவராக இருந்திருக்கார். அவர் சிறப்பாக செயல்படக்கூடியவர் என்பது எல்லோருக்கும் தெரியும். இதில் திரு அண்ணாமலைங்கிற நமது நண்பர் அண்ணாமலையின் செயல்பாட்டையும் இதையும் ஒப்பிட்டு பார்ப்பதற்கு நேரங்காலமே வரல. ஏன்னா இவர் வந்து அவர் 3 ஆண்டு நிறைவு செய்து போயிருக்கார். இவர் வந்து 2 மாதம் தான் ஆகுது. அதுக்குள்ளார 2 ஈக்குவலாக இருக்கா, போதா வருதால, அது எப்படி இப்போ தான் ஆரம்பமே இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காரு. சிறப்பாக செயல்பட்டு வர்றாரு. சிறப்பாக எல்லா நிகழ்ச்சிகளையும் நடத்தி வருகிறார். அமித்ஷா வந்த மீட்டிங்கில் நீங்கள் வந்து அண்ணாமலைக்கு கிடைத்த வரவேற்பு நீங்களும் எல்லா தொலைக்காட்சியும் பார்த்துருப்பீங்க. அது நம்ம வந்து இப்போ நம்ம வந்து 2026 உடனே எலெக்ஷன் வருவதால அந்த அவரோட அண்ணாமலை இருந்தால் நல்லா பர்ஃபார்ம் பண்ணலாம்னு ஒரு இன்டென்ஷன் வந்து இருக்கா? இல்லை, அது ஒரு கட்சியில் அங்கே உள்ள தொண்டர்கள் கருத்தெல்லாம் அந்த கட்சி தலைமை தான் பார்த்து இது பண்ணுவாங்க தவிர திரு அண்ணாமலை அவர்கள் அந்த கட்சியின் வெற்றிக்காகத்தானே பாடுபட்டு இருக்காரு இன்றைக்கும். அதனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி அது எதுவும் தவறாக போகுமா இல்லையாங்கிறத அந்த கட்சி தலைமைகள் அவங்க அனுபவமிக்கவர்கள். அண்ணாமலையும் நல்ல தீவிரமான பாஜக விசுவாசி. அதனால் அவர்கள் அதை வந்து சரியான முறையில் அதை கொண்டு செல்வார்கள். அதிமுக பிளவுபட்ட பிறகு வந்து அடுத்தடுத்து வரக்கூடிய தேர்தல்கள் வந்து வெற்றி அடைகிறதுக்கான வாய்ப்புலாம் இப்போ வந்து அனைவரும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக நீங்களா இருக்கட்டும், ஓபிஎஸ் எல்லாம் ஒருங்கிணைஞ்சு தேர்தல் சந்திக்கப்படுது. இந்த இது எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அம்மாவின் தொண்டர்கள்லாம் ஒரே கட்சியாக இல்லை, அணியில் இணைந்து செயல்படுவதற்கான முயற்சியை 21 தேர்தலிலே திரு அமித்ஷா அவர்கள் செய்தார்கள். அப்பொழுது அது நடக்காமல் போய்விட்டது. 24 தேர்தலில் போய் அவர்கள் செய்தார்கள். அப்பொழுது அது நடக்கலை. ஆனால் இப்போ 26 தேர்தலுக்கு திரு அமித்ஷா அவர்களின் முயற்சி வெற்றி பெற்றிருக்கிறது. அம்மாவின் தொண்டர்கள் எல்லாம் எந்தெந்த கட்சியாக இருந்தாலும் அணியில் இணைந்திருக்கோம். என்டிஏ கூட்டணியில் உறுதியாக இது வெற்றியை நோக்கிய பயணமாக இருக்கும். எப்பயா திமுக கருணாநிதியை திருச்செந்தூரில் வேலைக்காரன் மாநாடு நடத்தியிருக்காரு. அது என்ன மக்களை பிளவுபடுத்துறதுக்கா அவருக்கா? அது மாதிரி வந்து திரு முருகன் அவர்கள் ஏற்கனவே வேலோட பயணம் செஞ்சார். வந்து இது ஒரு இந்துக்களுக்கான மாநாடு அவங்க நடத்துகிறாங்க. இப்போ எப்படி முஸ்லீம் லீக் மாநாடு நடத்துகிற மாதிரி
கிறிஸ்துவ மதத்துக்கு மாநாடு நடக்கிற மாதிரி இது நடக்குது. இது வந்து யாரை பிளவுபடுத்துறாங்க? இல்லை, திராவிட பூமியில் கடவுள் பக்தி இருக்கக்கூடாதுன்னு யார் சொல்லியிருக்காங்க? அண்ணாவே ஒன்றே தேவன் ஒருவனே, ஒன்றே குலம் ஒருவனே தேவன் சொல்லியிருக்காரு. நீங்கள் பெரியாரையும் தமிழ்நாட்டையும் நீங்கள் ஒன்று பார்க்குறீங்க. பெரியாருடைய கருத்துகள், திராவிட கொள்கைகள், அதில் கடவுள் மறுப்பு, அதையெல்லாம் ஏற்றுக்காம தான் அண்ணா அவர்கள் வேறு கொள்கையில் வந்துட்டார். நாங்களாம் அண்ணாவின் வழி வந்தவர்கள். இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கட்சிகளும் அண்ணாவை பின்பற்றுபவர்கள், பெரியாரின் பின்பற்றுபவர்கள். இன்றைக்கு கடவுள் பக்தி என்பது அதற்கும் அரசியல் கொள்கைக்கும் சம்மந்தம் இல்லைங்கிறத தலைவரும் சரி, அண்ணாவும் சரி, புரட்சி தலைவரும் அம்மாவும் பொறுப்பு பண்ணியிருக்காங்க. அதாவது நீங்களாக போட்டு இதை குழப்பிக்காதீங்க. தமிழ் கடவுள் முருகருக்கு மாநாடு நடத்துகிறாங்க. அது வந்து எல்லாரும் அதை தமிழ் கடவுள் அப்படின்னு நம்ம சீமான் கூட சொல்லுவார், எங்கள் பாட்டனார்னு சொல்லுவார். அதனால சீமான் சொல்கிறப்ப கோச்சிக்காத, நீங்கள் இந்து முன்னணி நடந்துருந்துச்சுன்னா கோச்சிக்கிட்டு அதை எப்படி தருப்பு? இஸ்லாமியர்கள் இஸ்லாமிய மாநாடு நடத்துகிற மாதிரி, கிறிஸ்துவர்கள் கிறிஸ்துவ மதத்துக்கான மாநாடு நடத்துகிற மாதிரி, இந்துக்கள் முருகனுக்கான தமிழ் கடவுள் முருகனுக்காக ஒரு மாநாடு நடத்துகிறாங்க. அது இல்லை, எது தேவை ஏற்படுறப்போ ஒரு மாநாடு வரும். இப்போ பாரதிய ஜனதா கட்சி நீங்கள் இந்து முன்னணியெல்லாம் தமிழ்நாட்டில் நல்லா வளர்ந்துருக்காங்கன்னு அவங்க வளர்ந்துருக்காங்க, அதனால் மாநாடு நடத்துகிறாங்க. பேட்டியில் திமுக கூட்டணியை வீழ்த்துவதற்கு தேசிய ஜனதா கூட்டணியில் எல்லாம் இணையரும் பேட்டி சொல்லியிருக்கீங்க. அந்த கூட்டணியில் இருக்க தேமுதிகவே சீட்டு கொடுக்கல, ராஜ்யசபா சீட்டு கொடுக்கலன்னு வெளியில் வரும்போது அன்புமணி ராமதாஸுக்கும் ராமதாஸ் திமுகவோட இணையருங்கிறாரு. உங்க கூட்டணியிலே குழப்பம் இருக்கையில திமுகவை வீழ்த்த இல்லை, நேற்று கூட இந்த ஆட்சியை பற்றி திரு ராமதாஸ் அவர்கள் பேட்டி கொடுத்துருக்காங்க. நான் கூட பார்த்தேன், ஆட்சி மாற்றம் வரும்னு சொல்லியிருக்காங்க. அதை நீங்கள் எல்லாத்தையும் போட்டு குழப்பிக்காதீங்க. தேர்தல் நேரத்தில் எங்கள் கூட்டணி நீங்கள் ஆசைப்படுற மாதிரி ஒரு பெரிய சக்தியாக, தமிழ்நாட்டு மக்களுக்கு உதவி செய்கின்ற சக்தியாக ஆட்சி மாற்றத்தை நாங்கள் உறுதியாக உருவாக்குவோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.